Hello everyone. Mathematics Olympiad class 4 chapter 2 இன்னைக்கு பார்க்க போறோம். Chapter 2 என்ன அப்படினா computation operations. So அதுல first section mathematical reasoning. First problem பார்க்கலாம். Which of the following is not true? எது இதுல true இல்ல அப்படினு கேக்குறாங்க. நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க. நாலு ஆப்ஷன்ஸ்லயே multiplication left side equal to right side ன்னு இருக்கு. ஓகேவா? So என்ன அப்படினா So option A பாருங்க option A ல 12 into 89 is equal to 89 into 12. So 12 into 89 multiply பண்ண வர ஆன்சரும் 89 into 12 multiply பண்ண வந்த ஆன்சரும் சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு சிம்பிளாக நம்ம செக் பண்ணலாம் பாருங்கள். 2 டேபிள்ஸ் உங்களுக்கு தெரியும்ல. 4 2s are என்னது 8. அடுத்து 4 டேபிள்ஸில் 2 4s are என்னது 8. அதே மாதிரி சிமிலர்லி 5 2s are 10. 2 டேபிளில் 5 2s are 10. 5 டேபிள்ஸில் 2 5s are 10. ஸோ அப்போ இன் ஜென்ரல் என்ன பண்ணலாம் அப்படின்னா A into B which is equal to B into A. ஓகேவா? ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது 4 2s are 8 இது ஈக்குவல் டு அடுத்து 2 4s are 8. அது மாதிரி 5 2s are 10 which is equal to 2 5s are 10. ரெண்டும் ஈக்குவல் தான். அப்போ 4 2s are போட்டாலும் 2 4s are போட்டாலும் ஆன்சர் சேம் தான் வரும். ஸோ இதுலேருந்து இங்கே ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா 12 into 89 which is equal to 89 into 12. ஸோ ரெண்டு சைடும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வர ஆன்சர் எப்படி இருக்கும் சேமாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து என்னது ட்ரூ. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி பார்க்கலாம். 12 into 89 which is equal to 12 into இங்கே 89 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் 89 அப்படின்னு எழுதாமல் 10c 1cயும் எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் ஸ்ப்ளிட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான். அதில் எந்த சேஞ்சும் வராது. ஸோ ஆன்சர் எப்படி இருக்கும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சேமாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் பியும் ட்ரூ. அடுத்து ஆப்ஷன் சி 12 into 89 which is equal to அடுத்து இதில் என்ன பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் சிலன்னா 12 என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் 10ஸும் 1ஸும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்காங்க தனித்தனியாக 10 + 2 into 89. ஸோ அப்போ ஆப்ஷன் சியும் எப்படி தான் இருக்கும் போத் சைட்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் ஆப்ஷன் டி 12 into 89 which is equal to 12 into 8 plus 12 into 9. 89 என்ன பண்ணியிருக்காங்க 89 நம்ம எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதணும்னா 80 + 9 தான் எழுதணும். ஓகேவா? இங்கான என்ன பண்ணியிருக்காங்க 12 into 8 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. தனி நம்பராக எடுத்திருக்காங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அடுத்து 12 into 9 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ராங். இப்படி எழுத முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நமக்கு எப்படி ஆன்சர் ஈக்குவலாக இருக்காது. ஓகே? ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. இங்கே என்னென்னா இதுதான் ட்ரூ இல்லை. லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஆன்சர் எப்படி இருக்காது ஈக்குவலாக இருக்காது. அதனால எது நாட் ட்ரூன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. Okay, next question பாருங்க. In the given abacus, if we add 2 beads at 10,000's place and remove 3 beads from 1's place, then the number formed. So, abacus value கொடுத்துட்டாங்க. அதில் 10,000's placeல 2 beads add பண்ணவும் 1's placeல 3 beads remove பண்ணவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அபாக்கஸோட நம்பரை ஃபார்ம் பண்ணலாம். அபாக்கஸோட நம்பர் என்ன 10,000's placeல 2 இருக்குது. அடுத்து 1000's placeல 3, 100's placeல 1 2 3 4 5 6 இருக்கு. 10's placeல 3, 1's placeல 5. ஸோ இது ஆக்சுவலாக கிவன் அபாக்கஸ் நம்பர் 23,635. இதில் என்னென்ன கண்டிஷன்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க 10,000's placeல இப்போ நம்ம 2 beads ஆட் பண்ணணும். அப்போ 10,000's place இதான். இதில் நம்ம 2 beads ஆட் பண்ணால் +2 அப்போ நமக்கு 4ன்னு வந்துடும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க 1's placeல 3 beads ரிமூவ் பண்ணணும். 1's place இதான். இதில் என்ன பண்ணணும் -3 beads ரிமூவ் பண்ணிட்டேன். ஆன்சர் என்ன வரும் 2. ஸோ அப்போ 10,000's placeம் 1's placeம் இப்படி மாறிடும். அப்போ நம்பர் எப்படி நம்பர் ஃபார்ம் ஆகுது பாருங்கள் 43,632. ஓகேவா? இதான் 10,000's placeலையும் 1's placeலையும் உள்ள நம்பர்ஸ். ஸோ அப்போ நம்மளோட நம்பர் எப்படி இருக்கணும் 43,632 இருக்கணும். இந்த நம்பரா ஆப்ஷன்ஸில் எங்கே இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன்ஸில் மல்டிப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் எந்த 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால்
நமக்கு இந்த ஆன்சர் வரும் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் பிளேஸில் இங்கே என்ன இருக்குது 2 இருக்குது. ஓகேவா? அப்போ இங்கே ஒன்ஸ் பிளேஸில் மல்டிப்ளை பண்ணால் எது 2 வருதோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுக்கலாம். ஸோ இதில் பாருங்கள் 9 × 8 9 8s are 72. அப்போ ஒன்ஸ் பிளேஸில் 2 தான் நமக்கு வரும். ஓகேவா? அப்போ ஒன்ஸ் பிளேஸில் 2 வருதுன்னா ஆப்ஷன் ஏவை கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து ஆப்ஷன் பி பாருங்கள், ஒன்ஸ் பிளேஸை மல்டிப்ளை பண்ணுங்கள் 1 × 0 0. அப்போ ஒன்ஸ் பிளேஸில் 0 வருது. அப்போ ஆப்ஷன் பி வந்து ஆன்சர் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பியை நம்ம கட் பண்ணிடலாம். அடுத்து ஆப்ஷன் சி பாருங்கள் 6 2s are 12. அப்போ 2 வருது ஒன்ஸ் பிளேஸில். அடுத்து ஆப்ஷன் டியில் 3 4s are 12. இதுலேயும் ஒன்ஸ் பிளேஸில் 2 வருது. இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன் ஏ சி டி இது மூணையும் செக் பண்ணலாம். அப்போ இது மூணையும் செக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரணும், 43,000 சம்திங் வரணும். இப்போ பாருங்கள் இதில் ஆப்ஷன் டியில் இது 103 இது 144. அப்போ 103 144னா இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னா 100 அடுத்து 10s பிளேஸில் என்ன இருக்குது 0 இருக்குது, ஒன்ஸ் பிளேஸில் 3 இருக்குது. இதில் வந்து 100 10s பிளேஸில் 40 ஒன்ஸ் பிளேஸில் 4. ஸோ 100 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும், 10,000 வரும். திருப்பி 100 × 40 100 × 40 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும், 4,000. ஓகேவா? இது 100 × 4 மல்டிப்ளை பண்ணோம்னா 400 ஆன்சர். ஸோ எகெயின் இங்கே 300 0ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஆல் நம்பர் 0, 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 300 120 12. ஸோ எல்லாத்தையும் நமக்கு ஆட் பண்ணாலும் இங்கே 10,000 இங்கே 4,000 இருக்குது, 14,000 20,000க்கு மேலே நமக்கு ஆன்சர் கண்டிப்பாக வராது. நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ பார்த்தாவே தெரியுது 20,000க்கு மேலே ஆன்சர் வராது. ஸோ அப்போ ஆப்ஷன் டியும் ஆன்சர் கிடையாது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஆப்ஷன் பியை கட் பண்ணிட்டோம், இது ஆப்ஷன் டி இதையும் கட் பண்ணியாச்சு. ஸோ ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் சியும் செக் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ என்ன இருக்குது, 959 × 48. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம். ஆஸ் யூஷுவல் மெத்தடில் மல்டிப்ளை பண்ணுறது தான் மல்டிப்ளை பண்ணுங்கள். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட். என்னது ஈஸியாக எடுத்துக்கலாம். இது 100s 10 வந்து 50 10s, ஒன்ஸ் வந்து 9 ஒன்ஸ், இது வந்து 40, இது எத்தனை 10s இருக்குது 8, இது வந்து எத்தனை ஒன்ஸ் இருக்குது 8 ஒன்ஸ் இருக்குது. இப்போ 900 என்ன பண்ணும், 40 8 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 900 40 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2 0s அப்படியே போட்டுக்கலாம், 0 0 0. ஓகேவா? 9 4s are 36. அடுத்து 900 8 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2 zeros ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிட்டு 9 8s are போட்டுக்கலாம். 9 8s are என்ன, 72. வெரி குட். ஓகேவா? அடுத்து வந்து 900 மல்டிப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து 50 என்ன பண்ணணும், 40 8 மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த 2 zeros அப்படியே போட்டுடுறோம். அடுத்து 5 4s are 20. ஓகே. அடுத்து 50 8 மல்டிப்ளை பண்ணுறோம், 0 அப்படியே வச்சுக்கிறோம். 5 8s are 40. அடுத்து என்ன பண்ணுறோம், சிமிலர்லி இதே மாதிரி 9ஐயும் 40 8 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 0 9 4s are 36. அடுத்து 9 8s are 72. ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம ஆட்ஸ் பண்ணுறோம். ஒன்ஸு அடுத்து 10s 100s 1000s 10,000 அப்படின்னு ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 46,032 நமக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? பட் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும், 43,632 தான் கிடைக்கணும். ஸோ நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு, 46,032. அப்போனா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் ஏவும் இல்லை. அப்போ ஆன்சர் என்னவா தான் இருக்கும், ஆப்ஷன் சி தான். ஸோ ஆப்ஷன் சி செக் பண்ணலாம். என்ன ஆப்ஷன் சி இருக்குது, 606 × 72. இதை எப்படி 100s ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 100s வந்து 600s இருக்குது, 10s வந்து there is no 10s, அப்போ 0, ஒன்ஸ் வந்து 6 இருக்குது, இங்கே 10s வந்து 70 இருக்குது, ஒன்ஸ் வந்து 2 இருக்குது. இப்போ 600 என்ன பண்ணுறோம், 70 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ 70 2 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன்னா இங்கே 600ல் 2 zeros இருக்குது, 70ல் 1 0 இருக்குது 0. இப்போ 6 7s are 42. ஸோ 42,000. அடுத்து வந்து 600 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த 2 zeros போட்டுக்கிறோம், 6 2s are 12. ஓகேவா? அடுத்து 0வை 70ஆலையும் 0வை 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் எப்படி வரும், 0 தான் வரும். எகெயின் அப்போ என்ன பண்ணுறோம், 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 6 70 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ 0 இந்த 0 அப்படியே வச்சுக்கிறோம். 6 7s are 42.
2. ஓகேவா, அடுத்து 6 2s are very good. So 6 2s are 12. So இப்போ இந்த 1s 10s 100s 1000s இப்படி வரிசையா கரெக்டா ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 43,632. இந்த ஆன்சர் தான் நமக்கு வரும். ஓகேவா, இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சராக பாருங்கள் 43,632 த சேம் ஆன்சர். ஸோ அப்போ நமக்கு எதை மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வருது 606ஐயும் 72வையும் மல்டிப்ளை பண்ணால் தான் இந்த ஆன்சர் வருது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேவா, ப்ராப்ளம் சால்வ் பண்ண தான் ஈஸியாக இருக்கும். டேபிள்ஸ் நல்லா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, டேபிள்ஸ் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ப்ராப்ளம்ஸ் வந்து நல்லா சால்வ் பண்ண முடியும். ஓகே, இதை மாதிரி இப்போ நம்ம ஒன் மோர் ப்ராப்ளம் பார்க்கலாம், ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகேவா, இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இந்த கிவன் அபாக்கஸ் இஃப் வி ரிமூவ் 2 beads ஃப்ரம் 100s place, 100s placeலேருந்து 2 beadsஸை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் த நம்பர் ஃபார்ம்டு இஸ். ஸோ கிவன் அபாக்கஸ் என்னன்னு பார்க்கலாம். கிவன் அபாக்கஸ் வந்து 10,000s placeல 4 இருக்குது, 1000s placeல 5 beads இருக்குது, 100s placeல 6 beads இருக்குது. அப்போ கிவன் அபாக்கஸ் வந்து 45,600 இதான் கிவன் அபாக்கஸ். ஓகேவா, இப்போ இதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 100s placeலேருந்து மட்டும் 2 beadsஸை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 100 placeல 2 beadsஸை ரிமூவ் பண்ணோன்னா என்ன வரும் 45,400. நமக்கு இந்த ஆன்சர் தான் வரணும், 45,400 தான் நமக்கு வரணும். ஓகேவா, ஸோ இப்போ ஆப்ஷன்ஸில் வச்சு செக் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் ஏ 228 into 200. ஸோ 200ங்கும்போது இந்த 00 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ அப்போ 100s placeல வர வேல்யூ வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இது 2 8s are என்னது, இதை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 20 போட்டுட்டோம் அப்படின்னா இது 1s placeலையும் 10s placeலையும் இருக்கும். புரியுதா? into 200 அப்படின்னா 20 அப்படியே போட்டுப்போம். அடுத்து 2 8s are 16. ஸோ 100s placeல 6 வருது. ஸோ பேலன்ஸ் 1. அடுத்து 2 2s are 4, 4 plus 1 5, 2 2s are 4. ஸோ 45,600 இது கிடையாது, இது ஃபஸ்ட்டு கிவன் அபாக்கஸ் தான் 45,600. ஸோ ஆப்ஷன் ஏ இல்லை. அடுத்து ஆப்ஷன் பி பாருங்கள் 222 into 200. ஸோ இந்த 200 நம்ம இப்போ போட்டுட்டோம். இது 1s place 0, 10s place 0. நம்ம 100s placeல என்ன வரணும் 4 வரணும். அடுத்து 2 2s are 4. ஸோ 100s placeல 4 வந்துருச்சு. அப்போ நம்ம இதை செக் பண்ணலாம். 2 2s are 4, 2 2s are again 4, again 2 2s are 4. நமக்கு இங்கே 45,000 இருக்குது, ஆனால் இங்கே 44,000 தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியும் கிடையாது. அடுத்து ஆப்ஷன் சி 220 into 200. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 zeros இந்த zeros எல்லாத்தையும் போடுறோம். ஓகேவா, அப்போ இங்கே 100 placeல என்ன இருக்குது 0 இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆன்சர் வந்து கிடையாது. மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 2 0 இங்கே போட்டுட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 into 0 0, 2 2s are 4, 2 2s are 4. ஓகேவா, 44,000 தான் வருது. ஸோ ஆப்ஷன் சியும் ஆன்சர் கிடையாது. லாஸ்ட் ஒன் இஸ் 227 into 200. இந்த 2 zeros-ஐ அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ 2 வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 7s are 14, 4. ஸோ பேலன்ஸ் 1. 2 2s are 4, 4 plus 1 5, again 2 2s are 4. ஸோ 45,400 இதான் நமக்கு இந்த ஆன்சர் இருக்குது 45,400. ஓகேவா, ஸோ அப்போ 100 placeல 2 beadsஸை ரிமூவ் பண்ணால் நமக்கு ஆன்சர் 45,400. எதை மல்டிப்ளை பண்ணால் வருது ஆப்ஷன் டி 227 into 200 மல்டிப்ளை பண்ணால் வருது. ஓகேவா, ஸோ டேபிள்ஸ் தெரிஞ்சால் ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ டேபிள்ஸை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா குட்டீஸ்? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.